நல்ல ஹை ப்ரோட்டீனான அடை தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் மசூர் தால், அதே கப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்து கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகா, 3 பூண்டு பல்லு, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். பருப்பையும் அரிசியும் ஒரு 3 தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 hours to 3 hours இது போல் ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஆர் கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் அளவு கம்மியாக இருக்கனால மிக்ஸிலேயே அரைக்கிறேன். அரிசி பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு அரைக்கும் போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். பெஸ்ட் காம்பினேஷனே தேங்காய் சட்னி தான். சில பேர் அவியலும் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். தோசைக்கல் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண அடமாவை ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலெண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொறுமையாக வேக வைக்கணும். இது போல் கோல்டன் ப்ரௌன் வரணும். அதில் இன்னும் கொஞ்சம் இது போல் வெங்காயத்தை போட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த கிறிஸ்பி அடை தோசை, எனக்கு இந்த ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டோன்னா கூட ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும்.